2021 அக்டோபர் மாதம் கர்நாடக மாநிலத்துல சோசியல் மீடியாக்கள்ல ஒரு போட்டோ ரொம்ப பயங்கரமான வைரல் ஆனிச்சு. அந்த போட்டோல அப்படி என்ன இருந்தது அப்படின்னா, அது ஒரு கல்யாண போட்டோ. கல்யாணம் பண்ணிக்கிட்ட தம்பதியுடைய வயது தான் அப்படி அவங்க பரபரப்பா பேசுறதுக்கு காரணம். ஒரு 60 வயதான நபர் 25 வயதான ஒரு பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ தான் அது. ஒரு சின்ன கோயில்ல கல்யாணம் பண்ணியிருக்காங்க, மாலை மாத்தி தாலி கட்டியிருக்காங்க. இந்த போட்டோ தான் வைரல் ஆகி அந்த போட்டோவுக்கு கீழே எல்லாருமே பயங்கரமா கழுவி கழுவி ஊத்திருக்காங்க. உனக்கெல்லாம் இப்படி ஒரு பொண்ணு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25-30 வயசு இந்த ஏஜ் குரூப்ல கல்யாணம் ஆகாம இருக்கிற ஆண்கள்லாம் பயங்கரமா கெட்ட வார்த்தையில அந்த போட்டோவுக்கு கீழே கழுவி கழுவி ஊத்திருந்தாங்க. நிறைய நபர்கள் இந்த பொண்ணை உன்னால திருப்திப்படுத்த முடியுமா, இது கல்யாணம்லாம் ரொம்ப நாளைக்கு தாங்காது, இது சீக்கிரம் புட்டுக்கும் சொல்லிட்டு அவங்களுடைய வயிற்றுச்சல பதிவு பண்ணியிருந்தாங்க. சில நபர்கள் மட்டும்தான் இது உண்மையான காதல், இந்த காதல் கல்யாணத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த வருடத்துல 2021 இந்த போட்டோங்கிறது ரொம்ப ரொம்ப வைரலான ஒரு போட்டோ. அந்த போட்டோவை நான் உங்களுக்காக பதிவிடுறேன், அதையும் பாருங்க. இப்படி பல எதிர்ப்பு, பல கேலி கிண்டலுக்கு மத்தியில கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஜோடி வாட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த போட்டோவுக்கு கீழே பல பேர் பேசியிருந்தாங்கல்ல, அதே மாதிரி ஒரு கல்யாணம் ஆகி 5 மாசத்துக்குள்ளேயே கல்யாணமான அந்த ஆண் இறந்து போகிறார். அவருடைய இறப்பிற்கு பின்னாடி ஒரு படு பயங்கரமான சண்டை, அப்படியே அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. இந்த இறப்பு போலீஸ் கேஸா மாறிச்சு. இந்த கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ் பல மர்மமான விஷயங்களை அதுக்கு பின்னாடி இருந்ததெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இந்த கேஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த கிரைம் சேனல்ல பேச போகிறோம். சரி, நம்மளே இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. கர்நாடக மாநிலம் தும்கூர் மாவட்டத்துல குனிக்கல் தாலுகா, இந்த தாலுக்கால சவுதன குப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் சங்கரண்ணா. இவர் பார்வைக்கு ஒரு 60 வயதான நபர் போல இருந்தாலும் அவருடைய உண்மையான வயது அப்படிங்கிறது 50 வயது தான். இவருடைய அம்மா பேரு ரங்கம்மா. இவருடைய அப்பாலாம் வெகு காலத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. இவங்க அம்மாவுக்கு இப்போ 75 வயசு, ரொம்ப வயதான நிலையில் இருக்கிற ஒரு அம்மா. ஒரு 30 வயசுல அவருக்கு பெண் பார்க்க போகும்போது இவருடைய உடல் தோற்றம், இவருடைய முடி கொட்டி போனதுனாலேயே அந்த நேரத்திலேயே ஒரு வயதான தோற்றம் இருந்ததுனால இவருக்கு பொண்ணு கிடைக்கிறதுல சிக்கல் இருந்திருக்குது. அப்படியே 35-40 ஆகுது. 40 கிராஸ் பண்ணும்போது இதுக்கப்புறம் நமக்கு கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தி நிலைக்கு போயிடுறாரு. நிறைய பெண்கள் பார்த்து யாருமே கல்யாணம் பண்ணிக்காததுனால இதுக்கப்புறம் நமக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்து என்ன பண்றாருன்னா அம்மா கூட இவர் இருந்துட்டு இருக்கிறாரு. அம்மா அப்போ கொஞ்சம் வயசு கம்மியா இருக்கிற காலகட்டத்துல நல்ல நடவுடையில இருக்கிறப்ப அம்மாவுடைய உதவி நமக்கு போதும், நாங்க 2 பேருமே இப்படி வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இவரு 50 வயதாகும் போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அதிகமான ஏஜ் ஆனதுனால இவரை பராமரிக்க முடியாம அவங்க அம்மாவும் உடல்நிலையில பிரச்சனை. இந்த 2 பேருக்குமே நமக்கு எதிர்காலம் என்ன ஆக போகுது, பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு பயங்கரமான வருத்தம். இப்படி இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போதுதான் 2021 அக்டோபர் மாசம் சடார்னு இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பெண், அந்த பெண் பேரு மேகனா. இவங்களும் அதே தும்கூர் மாவட்டத்துல குனிக்கல் தாலுகா சேர்ந்த சந்தேம வட்டூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. மேகனாவை இவங்களுக்கு பக்கத்துல கூட சின்ன கோயில்ல போயிட்டு ஒரு தாலி கட்டி அதை ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோ தான் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கு கீழே பல ஆயிரக்கணக்கான பேர் இவங்களை கிண்டல் பண்றது, கேலி பண்றது சொல்லிட்டு எல்லாருமே இதை ஒரு கேலிக்குரிய விஷயமாவே மாத்திட்டாங்க. இப்படி கல்யாணம் நடந்தது இல்லையா, இந்த கல்யாணத்துல இந்த சங்கரண்ணாவுடைய வயதான அம்மாவுக்கு விருப்பம் கிடையாது. தான் மகன் நல்ல வயசு வாலிபத்துல இருக்கும் போதே யாருமே கல்யாணம் பண்ணிக்கல, இவ்வளவு வயதான காலத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்காளே அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லாம அவங்க அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. தினம் தினம் இப்படி மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை போயிட்டு இருக்குது. இந்த இன்பிட்வீன்ல கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த தம்பதிகள் அனுப்புனாங்கன்னா இதை பத்தி எல்லாம் பெருசா கவலைப்படாம இவங்க தினம் ரீல்ஸ் போடுறாங்க இன்ஸ்டாவில். இந்த மேகனா இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னால அந்த பெண்ணுக்கு ஒரு வயதான நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் கூச்சப்படாம அவங்க ரொம்ப கேஷுவலா தன்னுடைய கணவரோட இருக்கிற போட்டோ, 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருக்கிற போட்டோஸ், ரீல்ஸ் எல்லாமே எடுத்து இன்ஸ்டால போட்டு அதுவும் பயங்கரமா பேசு பொருளா மாறுது. இந்த மாதிரி வெக்கப்படாம பண்றீங்க, உனக்குலாம் எப்படி மனசு வந்துச்சு இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஓட்டுறாங்க அந்த பொண்ணை. அதெல்லாம் பெருசா எதுவுமே அந்த பெண் கவனத்துல எடுத்துக்கவே இல்லை. நல்லாதான் போயிட்டு இருக்குன்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனாலும் கூட அந்த 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான சண்டைகள்
இந்த சங்கரனாவுக்கும் மேகனாவுக்கும் தினம் தினம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. இதோட உச்சமா ஒரு நாள் நைட்டு பயங்கரமான சண்டை. விடிய காலையில 3 மணிக்கு. அந்த 3 மணிக்கு என்ன வீட்டை விட்டு வெளியில போறாரு. இவங்க வீடு இருந்த அதே ஹீலியூர் பகுதிக்கு பக்கத்துல இவங்களுடைய தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துல ஒரு பலாமரம் இருக்குது. அந்த பலாமரத்துல போயிட்டு ஒரு கயிறு எடுத்துட்டு போயிட்டு அதுல போட்டு தொங்கிடுறாரு. ஆனா இந்த மனைவி மேகனாவுக்கு கணவர் கோச்சிட்டு போனதோ இல்ல இப்படி பண்ணிக்க போறாரு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாம கேஷுவலா இருந்திருக்காங்க. காலையில விடிஞ்சு வயக்காட்டுக்கு போகிறவங்களாம் இந்த மாதிரி பலாமரத்துல அவர் தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே போட்ட சத்தம். அதுக்கப்புறம் இந்த பெண் போயிட்டு அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அவருடைய கணவருடைய உடல்ல இருந்த அந்த மரத்துக்கு கீழேயே உட்காந்துட்டு இவங்க அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அவனை இந்த சங்கரனாவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, ரங்கம்மா, அவங்க என்ன பண்றாங்கன்னா நேராக போயிட்டு இந்த ஹிலியூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்றாங்க. என்னுடைய மகனுடைய இறப்புக்கு என்னுடைய மருமகள் தான் காரணம். அவ தான் மோசமான ஒரு பெண். அவன் வந்து கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கான். கடைசி வரைக்கும் நானே அவனுக்கு கஞ்சி ஊத்திருப்பேன். இவன் வந்து அவனை வந்து ஒரு நரக வேதனைக்கு உள்ள கொண்டு போயிட்டா. தினம் சண்டை போட்டு என்னென்னமோ பண்ண சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்ட போலீஸ் டீம் வந்து இவருடைய உடல் தொங்கிட்டு இருந்த அந்த மரத்துக்கிட்ட வந்து அதை ரெக்கவர் பண்ணி நிறைய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. போஸ்ட்மார்ட்டத்துலேருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இவர் வந்து இந்த மாதிரி தான் கயிறுலேருந்து தொங்கி அவருடைய கழுத்தெலும்பு முறிக்கப்பட்டு இறந்திருக்காரு அப்படின்னு தெரிய வருது. இந்த இறப்புக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும் போதுதான் பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது. என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த மேகனா இருக்காங்க இல்லையா, 25 வயசுல திருமணமானவங்க, இவங்க வந்து சந்தேமவட்டூர் கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு 3 வருடத்திற்கு முன்னாடியே வேறு ஒரு ஆண் கூட திருமணம் ஆகியிருக்கு. அப்படி திருமணம் ஆகி வாழ ஆரம்பிச்சவங்க முதல் 6 மாசம் நல்லாவே வாழ்ந்திருக்காங்க. அடுத்த 6 மாசத்துல கணவருக்கும் மேகனாவுக்கும் பயங்கரமான பிரச்சனை. இந்த பிரச்சனையோட தொடர்ச்சியா அவர் என்ன பண்றாருன்னா, இந்த மேகனா விட்டுட்டு ஓடி போயிடுறாரு. அதுக்கு மேகனா சொன்ன காரணம், ஏற்கனவே அவருடைய கணவருக்கு ஒரு கள்ள தொடர்பு ஒரு பெண் கூட இருக்குது, அதனால அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஓடி போனவங்க 3 வருஷமாகியும் திரும்பி வரவே இல்லை. ஒரு நாள் கூட வந்து தன்னுடைய மனைவியை பார்க்கவே இல்லை. அப்படி கட் பண்ணிட்டு ஓடி போயிட்டார். 2.5 வருஷம் இப்படி கல்யாணமாகியும் ஒரு வாழா வெட்டியா அவங்க வீட்டுல இருந்திருக்காங்க. பயங்கர விரக்தியில இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போதுதான் இவங்க இன்ஸ்டால ஆக்டிவா இருக்கும் போதுதான் இந்த சங்கரனாவை பத்தி அவங்க கேள்விப்படுறாங்க. அந்த சங்கரனாவை இவங்க மீட் பண்ணவும் செய்யறாங்க. மீட் பண்ணி இவரு ரொம்ப வயதாயிட்டு இருக்கு, கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறதுனால சங்கரனாட்ட போயிட்டு இவங்களே போய் அப்ரோச் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில நடந்த இந்த விஷயத்த மறைக்காம அதையும் அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இது வெளி உலகத்துக்கு மட்டுமே அவங்க, அதாவது இந்த சங்கரனாவுடைய அம்மாவுக்கெல்லாம் தெரியாம பார்த்துருந்துருக்காங்க. இந்த விஷயத்த சொன்னோன்னா சங்கரனாவும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பெண் சொன்ன கோரிக்கை என்னன்னா, நம்ம வந்து ரொம்ப ஆடம்பரமெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னா பக்கத்து இருக்கிற கோயில்ல நம்ம 2 பேரும் போய் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அழைச்சிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு பொண்ணுமா அப்படிமா போயிருக்காங்க. இது எதுவுமே தெரியாத இந்த ரங்கம்மா, இந்த பெண் தன்னுடைய மகனோட ரொம்ப சின்ன வயசு பெண்ணா இருக்கா. இவன் வந்து நம்ம மகனுக்கு உண்மையா இருப்பாளா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும், இந்த மேகனா யாரு என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தன்னுடைய ஜாதி கிடையாது இந்த மேகனா அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மேகனா மேல பயங்கரமான வெறுப்பை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. தினம் இந்த பொண்ணை வந்து நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்ட சண்டையில ஒரு பக்கம் ஆல்ரெடி அவங்க ஒரு வாழ்க்கையில் நடந்த இழப்பு, இப்படி ஒரு வயதான ஒரு ஆண் கூட சேர்ந்து நம்ம வாழ போறோம், இது வெளியில சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கரமா கிண்டல் கேலியாவது, இவ்வளவு மன நெருக்கடியை தாங்கி அந்த வீட்டுக்குள்ள வந்தா மாமியார் பயங்கரமான டென்ஷன் பண்றாங்க, தினம் சண்டை போடுறாங்க. ஆனா மாமியார் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய மகன், மாமியார் வந்து போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னுடைய மகனுக்கு வந்து 2.5 ஏக்கர் நிலம் இருக்குது, இது வந்து நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு இடத்துல இருக்கிற நிலம், இதை வித்துட்டு மைசூர் இல்லைன்னா பெங்களூர்ல வீடு வாங்கிட்டு நம்ம மட்டும் போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மகனை போட்டு அவ பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சா. ஆனா என்னுடைய மகன் வந்து வயதான காலத்துல என்னுடைய அம்மாவை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டான். இதனால புருஷ முட்டாட்டிக்குள்ள பயங்கரமான பிரச்சனை. தினம் நைட்ல இவனை போட்டு டார்ச்சர் பண்ணுவா. அவ இந்த மாதிரி நிலத்தை வித்துட்டு போகலன்னா என் பக்கத்துல வராதிங்க, வீடு வந்து என் பேர்ல வாங்கணும் மைசூர்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் இந்த அம்மா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா மேகனா சொல்ற தகவல் என்ன அப்படின்னா,
என் மாமியார் வந்து நான் வந்து அவங்க ஜாதி கிடையாது, நான் அவங்க கீழே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்படி டார்ச்சர் பண்ற மாமியார் கூட நம்ம சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வேற ஒரு தனி கொடுத்தன போயிடலான்னு வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். உண்மையிலே கடவுளுக்கு தெரியும், நானும் என்னுடைய கணவரும் ரொம்ப சந்தோஷமாவே ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 மாசம் இருந்தோம். அதன் காரணமாக தான் நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன், அவங்க 4 மாசம் கர்ப்பமா இருக்காங்க இந்த சங்கரனா இறக்கும் பொழுது அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே போலீஸ் விசாரிக்கும் போது இந்த தம்பதிகள் 2 பேருமே உண்மையிலே சந்தோஷமா இருந்திருக்காங்க. பிரச்சனை யாருக்குள்ள இருந்திருக்கு அப்படின்னா இந்த மாமியாருக்கும் மேகனாவுக்கும் இடையில தான் இருந்திருக்கு. மாமியாருக்கு பர்டிகுலரா தன்னுடைய ஜாதியில இல்ல இப்படி சண்டை போட்டதுனாலதான் ஒரு பக்கம் அம்மாவையும் அவரால் விட்டு கொடுக்க முடியல, வயசான ஒரு அம்மா. இன்னொரு பக்கம் கல்யாணமே ஆகாது முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு அற்புதமா ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குது. அந்த வாழ்க்கையில இருக்கிற அந்த மனைவியையும் விட்டு கொடுக்க முடியாம அந்த மனுஷன் வந்து ஊசலாடி இருந்திருக்காரு. ஒரு பக்கம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை கண்டினியூ பண்றதா, இப்ப தினம் இப்படி நம்ம செத்து நம்ம உயிர் வாழ்றதா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தவர் தான் ஒரு நாள் நைட்டு 3 மணிக்கு அவங்களுடைய மனைவி சண்டை போடுறாங்க. இதுக்கப்புறம் உங்க அம்மாவுடைய டார்ச்சர் தாங்க முடியாது, நம்ம போகலை அப்படின்னு சொன்னா நான் திரும்பி வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அந்த சண்டையின் அடிப்படையில என்ன பண்றாருன்னா, நீங்க யாரும் போக வேணாம், நீங்களும் நிம்மதியா இருங்க, நான் போய்க்கிறேன் சொல்லிட்டு தான் அவர் விட்டு பலாமரத்துல தன்னுடைய உயிரை அவர் விட்டுருக்காரு அப்படிங்கிறது போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தகவல் தெரிஞ்சதும் அந்த கிராமத்துல இருக்கிற அத்தனை பேரும் அந்த தாயை வந்து சண்டை போட்டிருக்காங்க. மகனுடைய வாழ்க்கையை வந்து உன்னுடைய ஜாதி விஷயம்னால வாழ வந்து அந்த மருமகள்கிட்ட காட்டி போய் நீ அநியாயமா கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இதுதான் இந்த சோசியல் மீடியால வைரலான இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கையில் நடந்த சோகமான விஷயம். இந்த சம்பவம் மூலமா நமக்கு தெரியற நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, ஜாதி, சுய வெறுப்பு, இல்லை பணம், இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற கருத்துக்களை நம்ம பிள்ளைங்க, நம்ம அண்ணன் தம்பி இவங்க மேல திணிக்கிறதுனால அவங்க பர்சனல் வாழ்க்கை எவ்வளவு பாதிக்கப்படுது பாருங்க. ஒரு உயிர் போயிடுச்சு, அதுக்கப்புறம் திரும்பி வருமா? இனிமே அந்த வயதான அம்மாவுக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவு உங்க பையன். அந்த பையன் சரி அவனுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா இருந்துட்டு போறான்னு அந்த அம்மா நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த அம்மாவும் பையன் உயிரோட இருக்கிறனால சந்தோஷமா இருந்திருக்கலாம், அம்மாவுக்கும் ஒரு ஆதரவா இருந்திருக்கும். இன்னைக்கு பாருங்க அந்த அம்மா வந்து ஒரு அனாதை ஆயிட்டாங்க. அந்த ஒரு இளம் பெண் அவங்களுடைய கணவனையும் இழந்துட்டாங்க. சரி, இந்த கேஸை பத்தியான உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரியான ஜாதி துவேஷங்கள் இன்னும் நம்மளை சுத்தி நிறைய இருக்கு. இதை சம்பந்தமான உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.